இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஃப் அண்ட் எப்படி யூஸ் பண்றது, இஃப் ஆர் எப்படி யூஸ் பண்றது. ஸோ அண்டுன்றது ஒரு ஃபார்முலா, ஆறுன்றது ஒரு ஃபார்முலா. ஸோ அது வந்து இஃப்குள்ள எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அண்டு கான்செப்ட்னா என்னன்னா, மல்டிபிள் கண்டிஷன் பாஸ் பண்ண போறோம். மல்டிபிள் கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரூ வேல்யூ கிடைக்கும். இல்லைன்னா ஏதர் எதனா ஒன்று பாஸ் ஆனா கூட நமக்கு ஃபால்ஸ் வேல்யூ தான் கிடைக்கும். பட் ஆர்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆர்ல எய்தர் எதனா ஒன்று பாஸ் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து அவுட்புட் என்ன வரும், ட்ரூ வேல்யூ வரும். ரெண்டுமே மீட் ஆகலனா மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸ் வேல்யூ வரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இஃப் ஃபார்முலாக்குள்ள என்னோட அண்டு லாஜிக்கை நான் பாஸ் பண்றேன். என்னோட லாஜிக் ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸோ இந்த செல்லு ஃபீஸ் செல்லு கிரேட்டர் தென் 15,000 இருக்கா அப்படின்றத செக் பண்றேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் லாஜிக். செகண்ட் லாஜிக் என்னன்னா, என்னோட ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட்டடா இருக்கா அப்படின்றத செக் பண்றேன். ஸோ இது என்னோட அண்டுக்குள்ள பாஸ் பண்றேன். ஸோ F3 கிரேட்டர் தென் 15,000 வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று மீட் ஆகலை, ஏன்னா இது வந்து ஈக்குவல் டு 15,000. கிரேட்டர் தென் வந்தாலே 15,000 ஒன்ல இருந்து தான் அது வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ G3 ஈக்குவல் டு கம்ப்ளீட்டட்னா அது வந்து கரெக்டாக மீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோட அண்டுக்குள்ள ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கா, ஒன்று மீட் ஆகல, ஒன்று மீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கமா கொடுத்துட்டு வேல்யூ இஃப் ட்ரூனா அப்படின்னா என்னன்னா மேட்ச்டு அப்படின்றது எனக்கு வரணும். வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன வரணும், நாட் மேட்ச்டு அப்படின்றது வரும். அந்த இடத்துல ரெண்டு வேல்யூ நான் வந்து பாஸ் பண்ணி. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், நாட் மேட்ச். ஏன்னா என்னோட G3 வந்து F3 வந்து மீட் ஆகல, G3 மீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், மேட்ச்னு வரும். ஸோ அண்டுக்குள்ள ரெண்டு கண்டிஷனுமே மேட்ச் ஆனா மட்டும்தான் எனக்கு வந்து என்ன வரும், ட்ரூ வேல்யூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூ வரும். ஸோ நான் இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து ஆர்ல வந்து அப்ளை பண்றேன். ஸோ இந்த இடத்துல அண்டுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ஆறுன்றதை ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ எனக்கு இங்கேயும் மேட்ச் தான் வரும், ஏன்னா ரெண்டுமே மீட் ஆகுது இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஃபார்முலா மாதிரி கிரேட்டர் தென் 15,000 கொடுத்தாலும் எனக்கு என்ன வரும், மேட்ச் இது வரும். ஏன்னா F3 கிரேட்டர் தென் 15,000 மீட் ஆகல, பட் G3 ஈக்குவல் டு கம்ப்ளீட்டட் என்ன ஆயிடுச்சு, எனக்கு மீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பெண்டிங்கை காப்பி பண்ணி மேலே போட்டேன்னா எனக்கு ரெண்டுமே மீட் ஆகலைன்னா மட்டும்தான் எனக்கு என்ன வரும், ஃபால்ஸ் வேல்யூ எனக்கு ஆர் கண்டிஷன்ல வரும். எதனா ஒன்று மீட் ஆனா கூட எனக்கு என்ன வரும், மேட்ச்டு அப்படின்றது தான் வரும். ஸோ இதுதான் அண்டையும் ஆரையும் எப்படி இஃப்குள்ள அப்ளை பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கான கான்செப்ட்.